எடப்பாடிக்கு தலையில் ஏற்பட்ட காயம், கதறும் தொண்டர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அது மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நபர் தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக ஒருங்கிணையாத ஒரு அதிமுக, அதாவது ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் இவர்கள் அனைவருமே இல்லாத ஒரு அதிமுக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான், அவர்கள் உள்ளே வந்தால் தன்னுடைய பதவிகளுக்கு பிரச்சனை வந்து விடுமோ, தங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் 2024 தேர்தலிலே தோல்வியுற்றதற்கு என்ன காரணம், ஏன் 3ஆம் இடம் டெபாசிட் கூட போய்விட்டதே அப்படிங்கிற மாதிரிலாம் ஆலோசனை கூட்டங்கள் என்பது அதிமுகவின் சார்பாக போடப்பட்டிருக்கிறது. இதிலையும் கூடுதலாக நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் அதிமுகவுடைய ஐடி விங்கோடைய ஆலோசனை கூட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது. அதாவது ஐடி விங் அப்படின்னா தொழில்நுட்ப பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய ஆலோசனை கூட்டம் என்பது நேற்றைய தினம் சென்னையிலே போடப்பட்டிருக்கு. அது தலைமை தாங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த சமயத்திலே நமது ஜெயலலிதா அம்மையாருக்கும் அதே போல எம்ஜிஆர் அவர்களுக்குமே மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அங்கு ஒரு டிஜிட்டல் போர்டு என்பது இருந்திருக்கு. அந்த டிஜிட்டல் போர்டை திறந்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ திறந்து வைக்கக்கூடிய அந்த சமயத்திலே கீழே குமிந்து தான் திறந்து வைத்திருக்கிறார். அந்த சமயத்தில் மேலிருந்து ஒரு செல்போன் என்பது எடப்பாடி பழனிசாமியின் தோள்பட்டையில் விழுந்து அவர் கன்னத்திலே அடித்து கீழே விழுந்திருக்கிறது. அதை பார்த்த தொண்டர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க, பரபரப்பாகிறாங்க. என்னடா காரணம், இந்த செல்போன் எங்கிருந்து வந்தது, யாரும் எரிந்து விட்டார்களா அல்லது மேலே இருந்து விழுந்ததா அப்படின்னு சொல்லி அந்த சமயத்திலே அங்கே இருக்கிறவர்கள் பூரா இந்த செல்போன் யாருடையது அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்குறாங்க. அந்த செல்ஃபோனில் எதுவுமே கிடையாது. செல்ஃபோன் யாருடையது அப்படிங்கிற தகவல் இன்ன வரைக்கும் தெரியல. அப்போ எடப்பாடி பழனிசாமியின் மீது செல்ஃபோன் என்பது எரியப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த செல்ஃபோனில் வெடிகுண்டுகள் எதுவும் இருக்கிறதா, அது வெடிக்கக்கூடிய சாதனங்கள் எதுவும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ எடப்பாடி பழனிசாமியின் மீது கண்டிப்பாக வேண்டுமென்றதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வேண்டுமென்றே இந்த பிரச்சனை என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. செல்போனும் எரியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவர ஆரம்பிக்கிறது. இது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே மிக ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே இது ஓபிஎஸ் இருக்கக்கூடிய அந்த சமயம் வரைக்கும் ஏதேனும் ஒரு நபர், ஒரு தொண்டர் கூட இந்த மாதிரி நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியின் மீது செல்போன் விழுந்தது கொஞ்ச நேரம் எடப்பாடி பழனிசாமியை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த கூட்டத்தை உடனடியாக முடித்துக்கொண்டு வீடு திரும்பி விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடுத்து அதிமுக 2025 பிப்ரவரி மாதத்திற்குள் ஒன்றிணைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக ஒன்றிணைந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றி, அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.